பிள்ளைகளே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை நமக்கு தருகிறார். என்ன எச்சரிக்கை என்றால், பூரண பலனை பெறும்படிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகளின் பலனை இழந்து போகவே கூடாது. நாம் அநேகருக்கு உதவி செய்திருப்போம், ஆனால் அவர்கள் நம்மை மறந்து போயிருப்பார்கள். நாம் செய்த நன்றியை அவர்கள் மறந்துவிட்டு நம்மை தெரியாதவர்களைப் போல, நம்மை அடுத்தவர்கள் போல அவர்கள் நம்மை நினைத்து கொண்டிருப்பார்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் அவன் ஒரு நன்மையை செய்தான். ஆனால் அவன் சொல்லும்போது, என்னை ராஜாவிடம் சொல்லி என்னை இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அந்த பானபாத்திரக்காரன் அதை மறந்து விட்டான். செய்த நன்றியை மறந்து விடுகிற அநேக ஜனங்கள் இன்று இருக்கிறார்கள். அந்த ஜனங்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆபத்து வரும்போது, ஏதாவது குறைகள் வரும்போது, நம்மிடத்தில் உதவி தேடி வருகிற நபர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளை நமக்கு ஏதாகிலும் வரும்போது அவர்கள் நம்மை அறியாதவர்கள் போல நடந்து கொள்ளுவார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாத அநேக ஜனங்கள் இருக்கும்போது நாம் அவரிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் போது அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தி, நம்மை அவமானப்படுத்தி, நம்மை நிந்தித்து, நம்மை காரி துப்பி நம்மை துரத்துகிற அனுபவம் இன்று அநேக குடும்பங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உதவி செய்ய நான் இருக்கிறேன். மனிதனிடத்தில் நீ போய் உதவி கேட்பாயானால் அந்த மனிதர்கள் உன்னை கேவலமாக பேசி உன்னை துரத்தி விடுவார்கள். தேவ சமூகத்தில் வந்திருந்து என்னுடைய உதவியை நீ கேட்பாயானால் நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் வாக்குத்தத்தம் தருகிறார். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அந்த லேசான காரியமாகிய உதவிகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நற்கிரியைகளுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அந்த தேவ பலன் நமக்குள்ளாடி இறங்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய பலனை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருப்போமேயானால் நாம் தேவனுக்குள்ளாடி கடந்து போகிறவர்களாய் இருப்போம். தேவன் நமக்குள்ளாடி இருக்கிறதுனால நமக்கு பலனை தந்து, சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி நம்மை வழி நடத்தி செல்லுகிற நல்ல தகப்பன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட நம்மோடு எப்போதும் இருக்கும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். பிதாவினால்
ஆனால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று யோவான் எழுதினது போல இப்பொழுதும் ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனையும் நீர் எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய செய்கைகளின் பலனை நாம் இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்கும்படி தேவன் எங்களுக்கு பலனை தரும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல வார்த்தைகள் தந்தீங்க ஆண்டவரே. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அநேக பலனை இழந்து போய் நிற்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தை இழந்து போய் நிற்கிறோம், கிருபைகளை இழந்து போய் நிற்கிறோம், தாளந்துகளை இழந்து போய் நிற்கிறோம், ஆவிக்குரிய காரியத்தில் இழந்து போய் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இழந்து போனவைகளை எல்லாம் திரும்ப தேவன் தரும்படியாய் அந்த பூரண பலனை பெறும்படிக்கு நாங்கள் எங்களுடைய செய்கைகளை நிமித்தம் அநேக பாவ காரியங்கள் செய்திருப்போமே, ஆனால் அதை எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா பலனையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.